கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு முன்பாக தன் சீசர்களுடனே கூட ஒலிவ மலையின் அடிவாரத்தில் இருக்கிற அந்த கெஸ்தமனே தோட்டத்திற்கு சென்றார். கெஸ்தமனை என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மிதிக்கப்படும் இடம் என்று அர்த்தம். அந்த தோட்டத்தில் நிறைய ஒலிவ மரங்கள் நிறைய இருக்குமா. அந்த ஒலிவ மரத்தில் உள்ள காய்கள் எல்லாம் பறித்து ஆலையில் போட்டு மிதிக்கும்போது பிழிஞ்சி எடுக்கும்போது நிறைய எண்ணெய் கிடைக்கும். அதனால தான் அந்த இடத்திற்கு மிதிக்கப்படும் இடம் என்று அர்த்தம் வந்ததான். அது மாத்திரமில்லை, ஒலிவ மரத்தை நம்முடைய வேதத்தில் அபிஷேக எண்ணெய்க்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு முன்பாக கெஸ்தமனே தோட்டத்தில் போய் அவர் எப்படி ஜெபம் செய்தார்னா 2 விதமான ஜெபத்தை அங்கே ஏறெடுத்தார். ஒன்று வியாகுலத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், இன்னொன்று அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். இந்த 2 விதமான ஜெபங்களையும் அவர் செய்யும்போது அவருடைய சரீரத்தில் வியர்வை பெருந்துளிகளான அது இரத்தமாய் சிந்தினதான். அதாவது சிலுவை பாட அனுபவிக்கும் முன்பு, பாடுகள் படும்போது அவர் இரத்தம் சிந்தும் முன்னாடியே நமக்காக முதல்ல கெஸ்தமனே தோட்டத்திலேயே கர்த்தர் இரத்தம் சிந்தி விட்டார். அவர் இரத்தம் சிந்தின முதல் இடம் கெஸ்தமனே தோட்டம். அதாவது நம்முடைய பாடுகளுக்காக அவர் எல்லா பாடுகளையும் தாங்கி இந்த வேதனைகளை நான் அனுபவிக்க போகிறேன் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அந்த பாடுகளுக்கு முன்பாக அவர் கெஸ்தமனே தோட்டத்தில் ஊக்கத்தோடும் வியாகுலத்தோடும் ஜெபம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து அப்படி ஜெபம் பண்ணும்போது பிதாவாகிய தேவன் வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார் என்று. இன்றைக்கும் நமக்கு அநேக பாடுகள் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம். ஆனால் நாம் எங்கே ஜெபிக்கணும் தெரியுமா? அபிஷேகம் நிறைந்திருக்கிற இடத்துல நாம் வியாகுலத்தோடு அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அதாவது சொல்ல முடியாத பாடுகள் இருக்கும், இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. எனக்கு வெளியில் சொல்ல முடியலையேங்கிற அநேக உபத்திரவம் உண்டு. அந்த பாடுகளை நாம் பார்த்து கொண்டிராதபடிக்கு இயேசு கிறிஸ்து எப்படி கெஸ்தமனே தோட்டத்தில் போய் ஜெபம் செய்தாரோ, இன்றைக்கு நாம் எங்கு அபிஷேகம் மகிமை நிறைந்து காணப்படுகிற இடத்திலே நாம் கூடி நம்முடைய பாடுகளுக்காக நாம் வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து நமக்கு அடையாளமாக இப்படி ஜெபிக்கும்போது பிதாவாகிய தேவன் பலப்படுத்துவார் என்கிறதை நமக்கு அடையாளமாக காட்டியிருக்கிறார். அதுபோல் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய பாடுகளிலும் உபத்திரவத்திற்கும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது நிமித்தம் நம்மை அதிலின்று விடுதலையாக்குவார். நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். நாமும் அதே மாதிரி ஜெபிப்போமா? இப்பொழுது அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் தகப்பனே ராஜா. இந்த நாளும் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பாடுகள் அப்பா அநேகமாக இருந்தாலும் தகப்பனே, உபத்திரவங்கள் அநேகமாக இருந்தாலும் அப்பா, நிந்தைகள் அவமானங்கள் அநேகமாக இருந்தாலும் தகப்பனே ராஜா, அப்பா உம்முடைய மகிமை நிறைந்த ஸ்தானத்திலே நாங்கள் ஊக்கத்தோடு வியாகுலத்தோடு இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் ஜெபிக்க கர்த்தாவே, ஒரு ஜெபாவியின் அபிஷேகத்தை தேவன் எங்கள் மேல் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்கு எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சத்துவத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பாடுகளும் வேதனைகளும் எங்களை விட்டு நீக்கி தேவன் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.